ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் லால் சலாம். ஸோ இந்த படத்துக்கு பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன இது ஒரு சூப்பர் ஸ்டாரோட படம் அப்படின்னு சொல்லாமல் அவங்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்னு சொல்லியிருந்தாலும் இதில் ஒரு முக்கியமான ரோல் தான் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக அவர் வந்து வராரு. பட் ஒரு டிப்பிக்கல் சூப்பர் ஸ்டார் மூவின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. இது கொஞ்சம் அதிலிருந்து மாறுபட்டிருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த படம் எந்த இடத்துலையுமே ஒரு OnePlusோட டேக்லைன் மாதிரி நெவர் செட்டில்ற மாதிரி உங்களை செட்டில் ஆகவே விடாது. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு விஷயம் வந்து நடக்கும். அதோட எமோஷன் கேரியேட் ஆகி வரக்குள்ள அந்த இடத்துல ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடக்கும். அதோட எமோஷன் கேரியேட் ஆகி வரக்குள்ள டக்குன்னு ஒரு லவ் சீக்வன்ஸ் போடுறாங்க. அதோட எமோஷன் கேரியேட் வரக்குள்ள டக்குன்னு ஒரு கிரிக்கெட் மேட்ச் போடுறாங்க. அந்த கிரிக்கெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 பேருக்கே நடக்கிற மாதிரி வந்து போடுறாங்க. விக்ராந்தும் விஷ்ணு விஷாலும் மோதிக்கிறாங்க. ஸோ ஏன்னா அது ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒரு 4-5 பேர் காட்சது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோன்ற அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த விஷயமும் முடிஞ்சிருது. இப்போ அடுக்க இது வந்துருச்சா அடுத்ததாக வந்துட்டு மறுபடியும் அந்த ஃப்ளாஷ்பேக்கு திரும்பி வராங்க. ஸோ இவங்க பண்ண விஷயம் என்ன, இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஒழுங்காக பண்ணியிருக்கலாம். பிகாஸ் எது ஃப்ளாஷ்பேக்கு எது இப்போ நடக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதே கொஞ்சம் ஒரு 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 இடத்துல மெனக்கெட்டுருக்காங்களோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக நார்மலாக படம் பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது புரியுமா, அந்த ஒரு செகண்ட் அவங்க யூஸ் பண்ணுங்க. என்னடா போன சீன் நான் செத்துட்டா இப்போ உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வந்துருக்கோம். அண்ட் எந்த இடத்துலையுமே உங்களை செட்டில் ஆக விடாமல் பண்ண அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது படத்தை வந்து உங்களோட வந்து கனெக்ட் ஆக விடவே இல்லை. இப்போ ஒன்று நடந்துச்சு, டக்குனு இப்படி ஒன்று நடக்குது, இன்னொன்று நடக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி உள்ளே வச்சுட்டு இருந்தது. அவங்க சுவாரஸ்யமாக இதை பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. பட் அது சொதப்பிடுச்சு அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. லாஸ்ட்டாக இதெல்லாம் கூடி வந்ததுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் படம் இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் அதே மாதிரி சிம்பிளாக செட்டில் தான் இருந்துச்சு. அண்ட் சினிமாட்டோகிராஃபியில் இருந்த அந்த யூஸ் பண்ணி இந்த கலரிங்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ ஓவராலாக ஒரு படமாக பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு மியூசிக் வைஸும் சரி, அந்த சாங்ஸ் வந்து தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு எமோஷனே நம்ம கனெக்ட் ஆக முடியுது. ஒரு சாங் கொண்டு வைக்கும்போது இந்த இடத்துல எதுக்குடா சாங் வச்சிங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து படத்தில் இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான நல்ல ஒரு மெசேஜ் சொல்லி தான் வந்து முடிக்கிறாங்க. பட் இந்த ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது நமக்கு புதுசெல்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நிறைய பக்கங்களில் பார்த்த மெசேஜாகவும் நிறைய தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மெசேஜாகவும் தான் இருக்கே தவிர இந்த படத்தில் புதுசாக பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சொல்ல கிடையாது. அதை தாண்டி ஒரு படம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில் நான் கொஞ்சம் வந்து டவுனாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து லாஸ்ட் சீன் சீக்வன்சஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு தெரிஞ்சனால ஓகே அது வந்து மட்டும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க அந்த கதை என்கேஜிங்காக வைக்காமல் போன விஷயம் அவங்க அப்படி நினச்சி பண்ணி நான் சொதப்பிட்டாங்கன்றது தான் என்னோடய கருத்து. ஸோ லால் சலாம் உங்களோட சாய்ஸ். ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.